ஓம் சக்தி. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் காண போகும் தலம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் சக்தி கருணையாக அமர்ந்திருக்கும் மகா பரிபூரண சக்தி நிலம் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில். இது ஒரு சாதாரண அம்மன் கோவில் இல்லை, இது சக்தி நேராக பத்மாசனத்தில் அமர்ந்து அருள் தரும் அரிய தலம். காமாட்சி அம்பாள் இங்கே 4 கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள். முன் இருகைகளில் கரும்பு வில்லினையும் மலர் கணைகளையும், மேல் இருகைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறாள். ஆதிசக்தியாக விளங்கும் காமாட்சியின் இந்த வடிவம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் குறிப்பிட்டபடி உள்ளது. தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்களில் தேவியின் நாபி, தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும். இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அனைத்து அம்மன்களும் நின்ற வடிவத்தில் இருப்பார்கள், ஆனால் இங்கு மட்டும் அம்மன் யோக நிலையில் அமர்ந்து இருக்கிறாள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துக்கு சக்தி தரும் ஆதிபராசக்தி இங்கிருந்து இயங்குகிறாள். இந்த தலம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இது பூமியின் நாபிஸ்தானம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. புராண வரலாறு: காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோயில் ஆகும். விஸ்வபிராமணர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் பொற்கொல்லர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குலதெய்வமாக இருக்கிறது. விஸ்வகர்மா மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இதுபோல வேறிடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை. காமாட்சி இங்கு பரபிரம சொரூபினி என்று வணங்கப்படுகிறார். ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்ரஸ்வரூபினி என அழைக்கப்பட்டார். ஆதிசங்கரால் 8ஆம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளியன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார். அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோயிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் என்றும் இது மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது. காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம். பண்டாசுரன் எனும் கொடிய அசுரனை வதைத்து பின் 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், பஞ்சபானம், கரும்புவில் தரித்து ஆதிசக்தியாக காட்சி தருகிறார் அம்மன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்மன் வர்ணிக்கப்படுவது போலவே இங்கும் அவரது சிலையின் வடிவமானது தென்படுகிறது. ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை பெற இங்கு கடும் தவம் இருந்தாள். மணல் கொண்டு சிவலிங்கம் செய்து அதை அணைத்தபடி அவள் தவம் செய்தாள். அந்த தவத்தால் உருகிய சிவன் அவளை கல்யாணம் செய்தார். அதனால் இந்த தலம் காமம் அக்ஷி காமாட்சி, அதாவது உலகத்தின் ஆசைகளை கருணையால் நிறைவேற்றும் தாய். உக்கிர காமாட்சி சார்ந்த காமாட்சி. முதலில் இங்கு அம்மன் உக்கிரமாக இருந்ததாக புராணம் கூறுகிறது. அப்போது உலகம் தாங்க முடியவில்லை. அதனால் ஆதிசங்கரர் வந்து அம்மன் முன் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். அந்த நிமிடம் முதல் அம்மன் சாந்த ஸ்வரூபமாக அருள் தர ஆரம்பித்தாள் என்றும் கூறுகிறது ஸ்ரீசக்கர ரகசியம். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் ஸ்ரீசக்கரம். இது வெறும் எந்திரம் இல்லை, சக்தியின் முழு பிரபஞ்ச வரைபடம். இதனால்தான் இங்கு ஜபம் செய்தால் விரைவில் பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதைவிட கோவிலின் சிறப்பான அமைப்பு. கோவிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் அமைந்துள்ளன. இத்திருக்கோயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளது. மற்றும் சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது. கருவறையைச் சுற்றி பங்காரு காமாட்சி,
ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன. வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வேய்ந்த கோபுர விமானத்தினை கண்டு களிக்கலாம். மேலும் காஞ்சி காமாட்சி அம்மையின் கோயிலில் தலவிருட்சம் மாமரம் ஒன்று பன்னெடுங்காலமாக இருக்கிறது. திருக்கல்வனூர் திவ்ய தேசம் காமாட்சி அம்மனின் கருவறைக்கு அருகில் 10ஆம் நூற்றாண்டின் ஆழ்வாரால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இருந்தது. இக்கோயில் சிதிலமடைந்ததால் அங்குள்ள தெய்வம் இப்போது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. கோயில் விமானத்தின் மேல் சிற்பங்கள் உள்ளன. தலவரலாறின்படி அரூபலட்சுமியாக காட்சி தரும் மகாலட்சுமியை தேடி வந்த திருமாலை அவள் கல்வா என்று அழைத்ததால் பெருமாளுக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறும். இவற்றில் தேர்திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிகச் சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் பெற்றவை. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பு பூசைகள் செய்யப்படுகின்றன. தரிசன பலன்: காமாட்சி அம்மனை தரிசித்தால் திருமண தடை நீங்கும், மகப்பேறு கிடைக்கும், குடும்ப அமைதி வரும், செல்வ வளம் பெருகும், மன அமைதி கிடைக்கும். ஆன்மீக அர்த்தம்: காமாட்சி அம்மன் நமக்கு சொல்லும் உண்மை உக்கிர சக்தியும் கருணையாக மாறும். பக்தி இருந்தால், நம் மனம் கலங்கினாலும் அம்மன் முன் அமர்ந்தால் அமைதி வந்துவிடும். வாழ்வில் ஒரு முறையாவது காஞ்சி காமாட்சியை தரிசியுங்கள். அம்மன் பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓம் சக்தி, ஓம் காமாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் முருகா தமிழ் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.